எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் முன்ன சொல்லியிருந்தோம் 21 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. சொல்லுங்கள் நீங்கள். சொல்லிடு பாக்கியா சொல்லு. இல்லை நீங்கள் தான் சொல்லணும் இது கிஃப்ட்டை பற்றி. ஓகே, ஆக்சுவலாக இந்த சேலஞ்சில் ஆன்டி ஏஜிங் சேலஞ்சில் வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 50,000 ஒர்த் உள்ள கிஃப்ட் தரதா முன்னாடி சொல்லியிருந்தோம். வீடியோ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது என்ன ஆக்சுவலாக என்னென்னா, ஏன் சொல்லுங்கள். நீ சொல்லு, உடனே தான் தெரியுமில்ல. இல்லை சொல்லு நீ. இல்லை சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள் சொல்லு. என்னென்னா கிஃப்ட் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 20,000, அதாவது வின்னருக்கு 20,000 ஒர்த் உள்ள ஆர்பிட் இருக்கும். ரன்னருக்கு பார்த்திங்கன்னா 15,000 ஒர்த் உள்ள ஆர்பிட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 10 பேருக்கு நம்ம வந்து ஸ்மார்ட் ஸ்கேல் வந்து வேயிங் ஸ்கேல், அதாவது 1,500 ருபீஸ் ஒர்த் உள்ள ஸ்மார்ட் ஸ்கேல் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதுதான் மொத்தமாக பார்த்திங்கன்னா 50,000 சொல்லியிருந்தோம். பட்டு இப்போது ப்ரெசண்ட்டில் என்னன்னா, ப்ரெசண்ட்டில் நீ அது என்ன சொல்லு, ப்ரெசண்ட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லு. ப்ரெசண்ட்டில் என்னாச்சு, நிறைய பேர் வீடியோ அனுப்பியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதை இல்லை பற்றி அது ஓகே, அதை பற்றி இல்லை, அதை சொல்ல வந்து இல்லை. ஆமாம், அது சொல்லாமல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது சொன்னதுக்காக உண்மையிலே ஹாப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வெயிட்லாம் வந்து அப் டு 8 kg 7 kgலாம் நிறைய பேர் குறைச்சி வீடியோ அனுப்பியிருக்கிறீங்க. உங்களோட பிஃபோர் ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் பேசின வீடியோ எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்டு என்னென்னா இப்போது நம்ம 12 பேர் தான் நம்ம சொல்லியிருந்தோம். 12 பேர். ஆனால் வந்து இப்போது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 பேர் அதில் அனுப்பியிருக்கிறீங்க நீங்களும் வந்து, அந்த 12 பேரை இல்லாமல். ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா யார் வின்னர்ன்ட்டு, அதனால் எல்லோரும் அனுப்பியிருக்கிறீங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு என்னென்னமோ சொல்ல வரீங்க, ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வர்றதை சொல்லுங்கள். இல்லை, இப்போது நமக்கு என்னென்னா, சொன்னோம் கிஃப்ட்டு நம்ம வந்து அது வின்னருக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன ஆக்சுவலான்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு 10-12 பேருக்கு கொடுத்து பாக்கி பேருக்கு கொடுக்கலன்னா அது ஒரு மாதிரியாக சங்கட்டமாக ஃபீல் ஆகுது. அது எனக்கு வந்து அது ஏதோ ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, எப்படி அவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருப்பாங்க. அனுப்பின அத்தனை பேருமே நம்ம வந்து செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு இந்த 12 பேருக்கு வந்து வின்னர் ரன்னர் அடுத்த 10 பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம், பாக்கி பேருக்கு கொடுக்கலன்னா எப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன். அதுதான் எனக்கு வந்து இப்போ என்னென்னா, அதனால் என்னென்னா இந்த முறை என்ன டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன கொடுக்க போகிறீங்களா இல்லையா? இல்லை, அதான் இப்போ அது அடிஷ்னலாக இப்போது 15 பேர் இருக்கிறது தான் இப்போது, அதனால தான் குழப்பமே வருது. எக்ஸ்ட்ரா 15 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொஞ்சம் நீங்களும் உங்கள் ஐடியாவை என்னங்கிறத போடுங்க. கமெண்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. கொடுக்கலாமா வேணாமாண்ணா 15 பேருக்கு? இல்லை, இப்போது அடிஷ்னலாக வந்து 15 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால தான் இப்போ அது என்ன பண்ணலாம். அவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்கள எப்படி நம்ம வேணான்னு சொல்ல முடியும்? அப்போ என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் கொடுத்துடலாங்கிறியா நீ? எஸ், ரொம்ப சர்ப்ரைஸா ஒரு பிராங்கா பண்ணோம். எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு தெரியல. நிறைய சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் ரொம்ப சீரியஸா பண்ணாரு. எனக்கு அந்த அளவுக்கு வரல. வெரி நைஸ். என்னன்னா, ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பெரிய குடும்பம். அதில் வந்து ஒரு 10-12 பேருக்கு கிஃப்ட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம எப்படி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. லாஸ்ட் வீக் எடுத்து வச்சு எல்லாம் ஸ்டாஃப் அவங்கெல்லாம் இல்லைன்னா எல்லாருமே டீம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து சார் இவங்களை வெயிட்டு இவ்வளோ குறைச்சி பார்க்குறேன். எனக்கு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா அவங்கவுங்களும் ரொம்ப ஈகராக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு வெறித்தனமாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து யாரை என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஏற்றுக்க ஒரு வீடியோ நான் உனக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் 1.5 kg குறைச்சிருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க எனக்கு கிஃப்டெல்லாம் ஆசை இல்லை, கொடுத்தாலும் ஓகே தான்றாங்க. அந்த வீடியோ பாருங்க. நான் இந்த கிஃப்ட்டுக்காகலாம் சத்தியமாக ட்ரையே பண்ண கிடையாது. பட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்.
ஸோ இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில நான் வந்து சொன்னவங்களுக்கு எப்படி கொடுக்காம எப்படி இருக்க முடியும். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம், அடிஷ்னலாக ஒரு 25,000 பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து மேடம் தான் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சொல்லவே இல்லையே. ஆமாம், அதுதான் வந்து அதுக்கு என்ன, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக எல்லாமே பண்ணலாம். அப்போ சேங்ஷன் தான். ஆமாம், ஆல்ரெடி சேங்ஷன் ஆயிடுச்சு. சும்மா சொன்னேன், சுவிதா வந்தால் ஓகே நான் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுது. ஸோ ஹாப்பியாக என்னென்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு நாளும் ஒரு வீடியோவில் என்ன சொல்லுவோன்னா, 1 கிலோ குறைச்சா கூட நீங்கள் ஜெயிச்சதா அர்த்தம். உங்களோட சேலஞ்சில் வந்து வின்னிங்கை நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க, ஜெயிச்சுட்டே இருக்கிறீங்க தான் நம்ம எல்லா டேவும் சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு நான் 1.5 கிலோ குறைச்சேன், 3 கிலோ குறைச்சேன், 3 கிலோ 3 வாரத்தில் குறைச்சா கூட பெரிய டாஸ்க்கு. அன்னைக்கு அந்த 3 கிலோவை குறைக்க 3 வருஷமாக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு 3 kg குறைக்க அவங்க எவ்வளோ சீரியஸாக என் பேச்சை கேட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, ஒரு நம்பிக்கை தானே. ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே எனக்கு வந்து வேண்டான்னு ஒதுக்குற மாதிரி இல்லை. அது எப்படியா இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கிஃப்ட் எல்லாம் நம்ம வந்து வேயிங்ஸ், அதாவது த வின்னர் ரன்னர் கொஸ்டினாக இருக்கும். அவங்க யாரு அப்படிங்கிறது அவங்க கொஸ்டினா இருக்கும். இந்த வீடியோவில் பொறுத்தளவுக்கு வின்னரும் ரன்னரையும் தவிர மற்ற அத்தனை பேரோட வீடியோவும் முடிஞ்சால் நாளைக்கோ அடுத்த நாளோ நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அவங்களோட ஃபீட்பேக் வீடியோ, என்ன பேசியிருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அந்த வின்னர் ரன்னர் மட்டும் அது உள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்க யாருங்கிறத வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தான் வரும். ஏன்னா மெஷின்ஸ் ஆர்டர் போட்டது ஆர்பிட்ருக்கு மட்டும் டிலே ஆகுது. லாஸ்ட் மினிட்ல நானே சொன்னேன், ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம் முறைக்கு, இவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்ச இடத்துல சொன்னது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது புக் பண்ண தான் டிலே ஆகிட்டு இருக்கு, ஆர்பிட்ருக்கு மட்டும் வந்து சேரலை. மற்றபடி வேயிங்ஸ்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ வேயிங் ஸ்கேல்லாம் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். அதாவது வீடியோஸ் அனுப்புனீங்க எல்லாம் ஓகே, சாட் பண்ணீங்க வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் கேட்டு போடுறோம், ரெஸ்பான்ஸே இல்லை அதில். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடியோ அனுப்பியிருந்த நீங்கள் உங்களோட அட்ரஸை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணிட போறீங்க, அட்ரஸாக தாங்காது. ஸோ அதனால வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. ஆமாம், முடிஞ்சு போச்சு. இது இந்த ஒரே காரணத்தால் தான் வந்து போன வீக் வந்து ஏன்னா ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கும்போது இதில் போய் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்க விரும்பல. ஸோ ஸ்டாப் பண்ணுங்க, அப்படியே போடுங்க. அதை எல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் வீக் சொன்னோம், பரவாயில்ல நம்ம ஒன்றும் தப்பாக பண்ண போகிறதில்ல, இந்த செகண்ட் வீக்கில் அடிச்சு தூள் கலப்பிடலான்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணோம். செகண்ட் வீக் நேற்றே டிசைட் பண்ணியாச்சு எல்லாருக்கும் கிஃப்ட் அப்படின்ட்டு. ஸோ அட்ரஸ் வாங்கியாச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் உங்கள் சைடில் அட்ரஸ் அனுப்பாதவங்கலாம் உடனே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ மற்றவங்க உடனே நினைக்கக்கூடாது, ஐயோ நம்மளும் அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னையோட முடிகிற விஷயமா ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலி அன்லிமிட்டடுங்க. அது போய்கிட்டே இருக்க போகிறோம். நம்ம பயணம், ஃபிட்னஸ் பயணம் வந்து பெரிய பயணம் இருக்குது இல்லை, அப்பப்போ அங்கங்கே இங்கெல்லாம் எல்லாம் வந்துடுவீங்கல்ல. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப சீக்கிரம் டாப் அச்சீவர் 2 பேரோட வீடியோ மட்டும் உங்களுக்கு அவங்களோட ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தினம் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனாக வந்துக்கிட்டே இருக்க போது கவலையே படாதீங்க. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் ஆர்டி சொன்னால் செய்வேன், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த முறை சொல்லாததையும் செய்வேன் அப்படிங்கிறத நிரூபிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயம் பண்ண போகிறோம், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க, நீங்களும் வெல்லலாம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.